ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இது தனுஷா லைஃப் டைப் பிளாக்ஸ் தானே, இதில் என்ன ஒரு மேல் வாய்ஸ் வருதுன்னு பார்ப்பீங்க. நான் தான் தனுஷோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். ஸோ இது ஒரு ஃபேமிலி பிளாக்னால ரெண்டு பேருமே பேசினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுமே வீடியோன்னு சொல்லிட்டு தான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளாக்ஸில் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஒரு டிவோஷ்னலாக ஒரு சாமி பக்தியோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பிளான் பண்ண மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் அம்முட்டா அவங்க ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து காரில் ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டயர்டு. கல்யாணம் முடித்து அப்படியே நாங்கள் கிளம்புனதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங் டைமாக கிடைச்ச டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ண டைம் தான். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். இது வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோயில். ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 3.5 hours ஆகும். சென்னை டு ஆரணி போகிற வழியில் இருக்குது இது. ஃபஸ்ட்டு நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு ரீச் பண்ணுற டைமு. போன உடனே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. நேச்சுரல் வியூவோட சன்செட்டு. அதே மாதிரி நாங்கள் ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு காற்றுல செம ஜாலியாக இந்த ட்ரிப் இருந்துச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எங்களால் ப்ராப்பராகவே இந்த ட்ரிப்பில் என்ஜாய் பண்ணவே முடியல. பட் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஒரு லாங் ட்ரைவ் போகும்போதே ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த ஹாப்பினஸ் இருந்து ரொம்ப பாவம் டயர்டில் ரொம்ப நேரம் தூங்குறாளேன்னு பார்த்தா நான் வீடியோ எடுக்கிறத கண்டுபிடிச்சிட்டு தூங்குற மாதிரியே ரொம்ப நேரமாக நடிச்சிட்டு இருந்தா ஃபைனலாக மாட்டிக்கிட்டா. பாய் கைஸ்.